வணக்கங்க. உங்களுக்கு ஜாக்கெட்டு ஈஸியாக எப்படி வெட்டுறது, தப்பு வராமல் ஃபஸ்ட்டு முறை தைக்கிறவங்க கூட கரெக்டாக தைக்கலாம். இந்த ப்ளவுஸ் அளவு அளந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேட்டர்ன் போட்டு வெட்டுற மாதிரி இந்த ப்ளவுஸோட அளவுக்கு நான் பேட்டர்ன் போட்டுக்கிறேன். 21 சுற்றளவு. இப்போ நான் பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு நாளைக்கு நான் பேட்டர்ன் ரெடி பண்ணக்குள்ளே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பேட்டர்ன் 23 வருது, 11 22 11 முக்கால், அதில் பாதி உடம்பு சுற்றளவு. அதே மாதிரி இறக்கம். இந்த ப்ளவுஸோட அளவு தான் நான் இப்போ இதில் பேட்டர்னை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லித்தரேன். 13 இன்ச்சு உடம்பு இறக்கம், பின்ன இறக்கம். இதில் நம்ம 15 கால் வச்சுருக்கிறோம். 13 இன்ச்சு நமக்கு ரெடி. இங்கே தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ இது இந்த அளவு வச்சோமா கரெக்டாக இருக்கும். பேட்டர்ன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு முறை நாம் தைக்கிறோம்னா இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போட்டுட்டு தப்பு வந்தால் கூட நம்ம அப்படியே திருத்திக்கலாம். பேப்பர்லேயே ப்ளவுஸு துணியவே போட்டு வெட்டிட்டிங்கன்னா தப்பாயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இப்படி போட்டு வெட்டிக்கலாம். பாருங்க, இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன். உடம்போட அளவு மார்க் பண்ணிட்டேன். இதை எடுத்துடலாம். அடுத்து இது வந்து கிராஸ் பீஸ். அப்படி இருக்குள்ள நம்ம இந்த கிராஸ் பார்த்து எப்படி போடணும், நல்லா கிராஸ் பண்ணிக்கணும். இந்த முன்பகுதியை இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கணும். நேர் பீஸுனால் இப்படி நேராகவே வச்சு வெட்டலாம். இது கிராஸ் பீஸு, அதனால் இப்படி கிராஸ் இப்படி போட்டு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வெட்டுறவங்களுக்கு ஈஸியாக வெட்டிக்கலாம். துணியிலேயே அளந்து வெட்டினா தப்பு வந்துச்சுன்னா நம்ம திருத்த முடியாது. அதனால் இப்படி பேட்டர்ன் போட்டு ஈஸியாக இருக்கும். கிராஸ் பீஸ் போட்டாச்சு. இப்போ கைக்கு அளந்ததெல்லாம் நம்ம தனியாக இது பெல்ட்டு. இது பெல்ட்டு. வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம எல்லாமே வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். வெட்டுறது தான். இந்த மாதிரி வெட்டும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. நல்லா கொஞ்சம் சர்வீஸ் ஆகிட்டா அப்படி ஜாக்கெட்டே போட்டு நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக இந்த மெத்தேடை சொல்லித்தரேன். முன்பகுதியை வெட்டிட்டோம். இப்போ
பின்பகுதி வெட்டிட்டு அது முன்பகுதி கிராஸ். இந்த மாதிரி வெட்டினா நமக்கு எந்த இதுவும் வராது, தப்பு ஆகாது ப்ளவுஸு. நம்ம அப்படி தப்பு வருதுன்னா அந்த பேப்பர் கட்டிங்லேயே சரி பண்ணிக்கலாம். இது முன்பகுதி. இது பெல்ட்டு. இந்த பெல்ட்டு அப்படியே நான் ரெண்டாக மடித்து இது அப்படியே இது பண்ணிட்டேன். பெல்ட்டு பீஸ் அவ்வளோதாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக ஜாக்கெட் வெட்டி தைக்கலாம். புதுசாக தைக்கிறவங்க கூட இந்த மாதிரி தைச்சிங்கன்னா நல்லா வெட்டி தைச்சிடலாம், எந்த தப்பும் வராது. இன்னொரு வீடியோவில் நான் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு போடுறேன்.